Hello, welcome back to DV Family. Hope you're having a great day. Seriously, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான டே. லைக் எஸ் அதான் தமிழ்லாம் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. இது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட் லைக் எப்படி சொல்லலாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடக்கலாம்னு இருந்துச்சு, வாங்கலான்ற ஒரு பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் நடக்கலை. அதில் லைக் அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. சரி ஓகே இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் அப்போது, லைக் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து லைக் என்ன எப்படி வீடியோ எடுக்கலாம், எப்படிலாம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் அது அந்த டைமில் வந்து நடக்கலை. இன்றைக்கி வந்து லைக் மார்னிங் எழுந்துச்சு நான் பாட்டுன்னு ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அண்டு சுத்தமாக லைக் சர்ப்ரைஸ்டாக வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. எஸ், அதுக்கப்புறம் தான் எல்லாம் கன்க்ளூஷன்லாம் போக ஓகே இன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஃபைனலி வந்து வரப்போகுது. இன்னைக்கு கூடமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஒரு கலர் கேட்டிருந்தேன். அவங்கக்கிட்ட வந்து அந்த கலர் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இல்லை எனக்கு அந்த கலர் இருந்தால் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கலர் இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு வந்துட்டு லைக் வேணாமோ இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா ஒரு 5 minutes கழிச்சு அப்புறமா கலர் இருக்குன்னு சொல்லி நான் கேட்ட கலரு நான் கேட்ட ஸ்பெக்ஸ்லேயே வந்து வருது. அண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14 பர்பிள் அண்ட் ப்ரோ மாடல்னால் போல் ஜஸ்ட் 14 தான் இப்போதைக்கு வாங்குகிறேன். அதுவே வந்துட்டு லைக் இதுவே கஷ்டப்பட்டு வாங்குகிறேன். ஸோ ப்ரோ மாடல் போனால் இன்னும் லைக் ரொம்ப காசு ஆகுது. ஸோ அதனால் அது இப்போதைக்கு நம்ம போல் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. என்னோடய அங்கிளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து அவர் லைக் ரெகுலராக அவர்கிட்ட தான் ஃபோன் வாங்குவோம். ஸோ அவர் எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 2:10 ஆகுது. 2:30 வரேன்னு சொல்லியிருக்காரு. 2:30 வந்துடுவார். அண்ட் அதேமாரி அவர் முன்னாடி அன்பாக்சிங்லாம் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால அவர்கிட்ட ஒரு 10 minutes எக்ஸ்ட்ராவாக கிடைக்குமான்றதை கேட்கணும். ஓப்பன் பண்ணக்கப்புறம் தான் டெம்பரும் கேஸும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ டெம்பர் போடணும் அப்படின்னா நான் அவரை இன்றைக்கி விட்டுட்டேன்னா அவர் இன்றைக்கி இருக்க மாட்டார். இப்போ போடலைன்னா அவர் அதுக்கப்புறம் வரமாட்டார். ஸோ வேறு ஏதாவது கடையில் போய் போடணும், கவர்ட்டே போட்டுடலான்றதுனால 10 minutes வெயிட் பண்ணுங்கள், டக்குன்னு போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ சுத்தமாக பிளாங்காக இருக்கேன். எப்படி வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு என்ன ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இப்போல்லாம் பயங்கரமாக யோசிச்சு வச்சுருந்தேன். இப்போ எந்த ஐடியாவும் கிடையாது. அண்ட் இப்போ எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணணும், ஃப்ரெண்டு யாரையா வர சொல்லிடுவேன். அதெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணாமல் டக்குன்னு எல்லாம் லைக் ஒரு 10:30 பேச ஆரம்பித்து ஒரு 12 அப்படியே வந்து எல்லா பிளானும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை. ஹோப்ஃபுல்லி நல்ல ஒரு அன்பாக்சிங் இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கின ஃபோன் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து நான் எனக்குன்னு வாங்குகிற ஃபோனை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். மற்றது எல்லாமே வந்து வேறு ஒருத்தங்களுக்கு வாங்கினதை நான் அன்பாக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் எனக்குன்னு வாங்குகிற ஒரு ஃபோனை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். ஸோ கைஸ் ஃபைனலி ஐஃபோன் வந்து நம்ம கைக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலி அவர் வந்து கீழே வெயிட் பண்ண வச்சுருக்கேன். இதை நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம். லைக் டன் கணக்கில் வீடியோஸ் பார்த்துருக்கேன் அந்த இதை ஓப்பன் பண்ணுறது. ஃபைனலாக ட்ரீம் vlog சேனலில் உங்களுக்காக நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். அதான் நான் சொன்ன மாதிரி எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை. எனக்கு சத்தியமாக எதுவும் பேசவும் வரமாட்டேங்குது. சீரியஸ்லி ஐ எம் லைக் ஓகே ஓப்பன் பண்ண போகிறேன். Oh my god. ஸோ கேஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சார்ஜர் வந்து கிடையாது, ஒயர் மட்டும்தான். அண்டு இதில் வந்து 14 வந்து லைட்னிங் கேபிள் தான். அண்டு இதோட பின்னும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டிக்கர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அன்பாக்சிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் நான் காமிச்சிருக்க மாட்டேன். பட் ஆனால் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குன்றதை வாயால் சொல்ல முடியாது சீரியஸ்லி. பட் அர்ஜென்ட் வேறு. பிகாஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஒன்றும் எதுவுமே செட்டில் பண்ணல. பர்பிள் தான் வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. அவரை செட்டில் பண்ணிவிட்டு மற்ற வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து
டெம்பர் கிளாஸ் போட்டாச்சு, இல்லை திருப்பியும் பாக்ஸ்லேயே வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம். வரைக்கும் மற்றவங்க ஃபோனை கூட நான் சுவிட்ச் ஆன் பண்ணது கிடையாது. அதனால் ஏன் இவ்வளோ ஐப் அப்படின்னா, அவ்வளோ வெயிட் பண்ணேன் இந்த ஒரு விஷயத்துக்கு. ஓகே, ஹலோன்றது இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் வருதுன்னு நினைக்கிறேன். எத்தனை லாங்குவேஜில் வருதுன்னு கூட தான் தெரியல. கேமரா சைடு தான் பேசிங்கில் இருக்குது. முடியலையா வந்துகிட்டே இருக்குது. முடிஞ்சு லாஸ்ட். எஸ், டன், கூல். ஸோ பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 14க்கும் 13க்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, சேம் தான். நான் தான் வந்து எனக்கு இந்த கலர் வேணுன்றதுக்காக மட்டுமே நான் வந்துட்டு 14 வாங்கினேன். ஏன்னா எனக்கு பர்பிள் ரொம்ப பிடிக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், டெஸா பக்கத்துலேயே அந்த பர்பிள் ஆர்ட் போட்டு தான் வந்து நான் எப்போதுமே வைப்பேன். ஸோ அதனால தான். அண்ட் அதேமாதிரி சார்ஜரும் அவர்கிட்ட தான் வாங்கினது. அண்ட் ஒரு சிலிக்கான் கேஸ் கவர். ஸோ இதையும் வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ இதுவும் பர்பிள் கலர் தான். நான் ரொம்ப பர்பிள் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டனால இதையும் வந்து பர்பிள்லேயே டார்க் பர்பிளில் எடுத்துகிட்டு வந்துட்டார். லைட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும், பட் ரியல்லே வந்து ரொம்ப எபிசோட் ரொம்ப டார்க்காக தெரியும். ஓகே, டன். ஸோ இதை வந்து நம்ம ஃபோனில் போட்டுடலாம். ஓகே, டன். லுக் நைஸ், ரைட்? ஸோ கைஸ், ஸோ இது செட்டப் பண்ணுறதுலாம் செகண்டரி. ஏன்னா வந்து என் தம்பி தூங்கிட்டு இருக்கான். அவன் தான் ஃபுல்லாக iOS யூஸ் பண்ணிட்டுருக்கான். எனக்கு iOSல அந்தளவுக்குலாம் எதுவுமே தெரியாது. ஈவன் எனக்கு சுவிச் ஆஃப் பண்ண கூட தெரியாது. இப்போ தான் கற்றுக்கிட்டாது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆக்சுவலி மெயினாக வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பர்பஸ்க்காக தான். லைக் இப்படி சொல்ல, இதுலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்ஸ்டாவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கும் ஆண்ட்ராய்டில் வீடியோ எடுத்துகிட்டு அதை டேரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ சேனலில் இன்னும் நல்லா வந்து நிறைய வீடியோஸ், நிறைய ஷார்ட் கண்டென்ட்ஸ் நிறைய கொடுக்கறதுக்காக இதை வாங்கியிருக்கேன் மெயினாக. அதனால தான் 256 வாங்கினது. ஸோ எஸ், ஃபைனலி இன் மை ஹேண்ட்ஸ். ஸோ கேஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அடிபடியாக வந்து எடுத்த ஒரு வீடியோ. என்ன பேசுறதுன்னு நான் யோசிச்சு வைக்கல, என்ன பண்ண போகிறன்றதை யோசிச்சு வைக்கல, எப்படி வருவாங்க, எப்போ வருவாங்க, என்ன ஏது எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட் ஆன் த கோவில் எடுத்த வீடியோ. ஸோ ஒரு மாதிரி இருந்திருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். லைக் எப்படி சொல்லலாம், வந்து நான் நிறைய ஐஃபோன் வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஐஃபோன் வாங்கினது, இந்த மாதிரி வந்துட்டு ஐஃபோன் எடுத்தது, லைக் அன்பாக்ஸ் பண்ணது, இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன். இதில் அன்பாக்சிங் பெருசாலாம் இருக்காது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 இதை வந்து பிடிச்சிட்டிங்கன்னா அது பாட்டன் அப்படியே வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு 3 ஸ்டெப்ஸில் ஐஃபோன் அன்பாக்சிங்கே முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் இதோட ஃபீல் வந்து ஜாஸ்தி. அது லைக் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் கோர் ஆண்ட்ராய்ட் ஃபேன், ஓகேவா? ஆமாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு, பட் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இதோட ஒர்க் ப்ராசஸே வந்து பயமாக இருக்கும். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடியோலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம். ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, வெல்கம் டு டிவி ஃபேமிலி. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ஸாவையும் ஜான் மந்தில் தான் எடுத்தோம், இதையும் ஜானில் தான் எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம பேசினது, இது எடுக்கலான்னு பேசினது வந்து நவம்பரில், பட் எடுத்தது ஜானில், ஜான் 18. ஸோ டெஸ்ஸா வந்து ஜான் 3, ஜான் 18 அண்ட் 18 நம்பர் மை ஃபேவரட். ஸோ அதனால் இது வரைக்கும் சேனலுக்கு புதுசாக வந்து ஐஃபோனுக்காக வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம விளாக்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, லைஃப்பில் நான் ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப். நம்ம ஐஃபோனில் தான் நம்ம விளாக் வந்து முடியும்.